உன்னை பெற்றெடுத்து பாலூட்டி சோறூட்டி தூங்க வைத்து உன்னை வளர்த்திட உனக்கொரு தாய் பெண்ணாக வேண்டும். உன்னை கண்ணும் கருத்துமாய் பார்த்து உன்னோடு ஓடி விளையாடி வளர்த்திட உனக்கொரு சகோதரி பெண்ணாக வேண்டும். வாழுவ வயது வர காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க உனக்கொரு காதலி பெண்ணாக வேண்டும். உன் உணர்வை பகிரவும் உன் உடலை பகிரவும் உனக்கு சமைத்து போட்டு பாத்திரங்கள் ஆடை அணிகளின் அனைத்தையும் கழுவவும் உனக்கு ஒரு மனைவி பெண்ணாக வேண்டும். இவை அனைத்துக்கும் உனக்கு ஒரு பெண் வேண்டும். ஆனால் உன் மனைவியின் வயிற்றில் பிறக்கும் உன் குழந்தை மட்டும் ஆணாக வேண்டும் என்று நினைக்கும் மனநிலை எத்தனை பெரிய அநீதி, அதர்மம், அநியாயம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்தவுடன் கள்ளிப்பாலை ஊற்றி கொன்றது மட்டும் சிசுக்கொலை அல்ல. இன்று நவீனத்தின் வளர்ச்சியில் கருவில் இருக்கும் குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்தவுடன் உன் மனது வலிக்கிறதல்லவா? அந்த வலியும் ஒரு வகையான சிசுக்கொலைதான். பெண் குழந்தைகள் தவமின்றி கிடைக்கும் வரங்கள். அந்த வரங்களை சாபமென்று நினைக்கும் வரையில் நீ ஒரு சாக்கடை மனிதன்தான். உன்னை சுமந்தவளும் பெண்தான். உன்னை சுமப்பவளும் நீ இறந்தபின் சுமக்கப் போகும் இந்த பூமி தாயும் ஒரு பெண்தான். ஒரு பெண்ணால் ஒரு ஆணின் துணையின்றி தன் வாழ்நாள் முழுவதையும் வாழ்ந்துவிட முடியும். ஒரு ஆணால் ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு நாளை தாண்ட முடியாது. பெண் குழந்தைகளை சாபம் என்று நினைக்கும் உன் மனநிலை மாற்று. இல்லை, பெண் துணை இல்லாமல் நீ வாழ்ந்து காட்டு. பெண் பிள்ளைகள் தவமின்றி கிடைக்கும் வரங்கள். சிந்தித்து செயலாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அன்புடன்.